தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். திரு தராசு ஷியாம், தற்போது காவிரியில் தண்ணீர் தர கர்நாடக அரசு மறுக்கிறது. பேச்சுவார்த்தை நடத்த ஒரு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கு முன்பாக வரலாற்றில் முதலமைச்சர்கள் அங்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றனரா? இந்த பேச்சுவார்த்தை ஒருவேளை நடைபெற்றால் நிரந்தர தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? பேச்சுவார்த்தை என்று எனக்கு நினைவு தெரிந்து, நான் பத்திரிகையாளனான பிறகு அன்றைய கர்நாடக முதலமைச்சர் குண்டுராவ் அவர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் சென்று சந்தித்து, காலையில் சென்றார், உணவு சந்தித்து கையோடு கொஞ்சம் சிறிது நீர் விடுவதற்கான ஒரு உத்தரவு பெற்று வந்தார். ஒரு தற்காலிக தீர்வாக அது அமைந்தது. அதற்கு பிறகு நல்ல மழை பெய்தது. அது வரலாறு திசை திரும்பிவிட்டது. இதுல உண்மையிலேயே நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், பஞ்ச பகிர்வு, டிஸ்ட்ரஸ் ஷேரிங். நல்ல மழை பெய்தால் வேறு வழியே கிடையாது, நீங்க திறந்து விட்டு தான் ஆக வேண்டும். பஞ்ச பகிர்வு தான் முக்கியம். உச்சநீதிமன்றத்தின் ஆணையம் அதுதான். லோயர் ரைட் பீரியட்டுக்கு அதுல முன்னுரிமை, அதாவது பாசனத்துல இருக்கிற விவசாயிகளுக்கு. இது நம்ம ஊர் சாதாரண ஏரி குளம் பாசனத்திலே இதை நீங்க பார்க்கலாம். நம்ம கடைசி கடமடைக்கு தான் முதல்ல தண்ணி பாய்ச்சுவோம். அப்படி அந்த பஞ்ச பகிர்வுக்கு கர்நாடகா எப்போதுமே ஒத்து வருவது இல்லை. இதுதான் இதுல இருக்கிற சிக்கல். அதாவது நல்ல மழை பெய்து அவர்கள் அணைகள் எல்லாம் முழுமையாக நிரம்பு வரைக்கும் அவர்கள் காத்திருப்பார்கள். மழை பொழிவு குறைந்தால் தண்ணீர் திறந்து விட மாட்டார்கள். என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அதுல பயன் இல்லை. அப்படித்தான் இன்றைய தேதி வரைக்கும், அதாவது 1974க்கு பிறகான நிலைமை இன்று வரைக்கும் அதுதான். ஜெயலலிதா அவர்கள் ஒரு அதிரடியான முடிவு எடுத்தது. அந்த காலகட்டத்தில் நமக்கு 205 TMC இடைக்கால உத்தரவு. கர்நாடகம் இதே மாதிரியான ஒரு மழை குறைவான காலகட்டம், கர்நாடகம் திறக்கவில்லை. அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் ஒரு உண்ணாவிரதம் இருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 நாளுக்கு மேல் நீடித்த ஒரு உண்ணாவிரதம். அது தேசிய அளவில் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்தது. அன்றைக்கு ஆளுநர் சென்னாரெட்டி அவர்கள், பாசனத்துறை அமைச்சர் சுக்லா அவர்கள், நாங்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் பெரிதாக ஒரு அந்த ஈவெண்ட் கவர் பண்ண ஈவெண்ட். அதற்கு பிறகு கொஞ்சம் தண்ணீரை கர்நாடகம் திறந்து விட்டது. முழுமையான நீர் திறப்பு என்று சொல்ல முடியாது, இருந்தாலும் அழுத்தத்திற்கு பணிந்தது. அப்படியான ஒரு முடிவை எடுப்பதுதான் திரு விஜய் அவர்களுக்கு, இன்றைய அவர்களுக்கு நல்லது என்பது என் கருத்து. காரணம் என்னவென்றால், இந்த உண்ணாவிரதம் என்பது எப்போதுமே தேசத்தின் கவனத்தை கவரும். நேஷனல் மீடியா அட்டென்ஷன் நமக்கு கிடைக்கும். அதுபோக கர்நாடகம் செய்கிற அல்லது அவர்களது அநீதி மக்களுக்கு புரியும். அதுபோக காவிரி நீர், அந்த படுகை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இன்றைக்கு பெரிய வறட்சியின் பிடியில் இருக்கின்றன. நீங்க எங்க கிராமங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா 200 அடிக்கு கீழே போர் போயிடுச்சு. 60 அடியில கிடைச்சிட்டு இருந்த தண்ணி. கரண்ட் ஏற்கனவே ப்ராப்ளங்க. ஷிப்ட் கரண்ட் கொண்டு வந்தாங்க, அது முறைப்படுத்தப்படவில்லை. 1 ஏக்கர் பாயணும். 1 ஏக்கருங்கிறது அங்க 3 மா கணக்கு. 1 மா பாயணும்னா இவ்வளவு நேரம் மோட்டர் ஓடணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அவ்வளவு நேரம் கரண்ட் வர்றது இல்ல. அது 200 அடிக்கு நம்ம உறிஞ்சி எடுத்தாலும். அப்படியான நிலைமையில கொஞ்சமாவது தண்ணீர் வரல அப்படின்னா காவிரி படுகை வறட்சியின் பிடியிலிருந்து காப்பாற்றவே முடியாது. அதாவது குறுவை இனிமேல் சாத்தியம் இல்லை. இனிமேல் புதிதாக நம்ம பயிரெல்லாம் போட முடியாது. ஆனா காவிரியில தண்ணி நமக்கு கீழே அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் கொஞ்சம் உயர்ந்தாலே அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது குறைந்தபட்சம் ஒரு சிறிதளவு நீரை உடனடியாக திறக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அது கூட வர்ற வழியில கொஞ்சம் பூமி உறிஞ்சிரும். எல்லாத்தையும் தாண்டி நமக்கு இந்த மாதத்துக்கான அளவாவது அவர்கள் திறந்து விட வேண்டும். இதுல நம்ம ஆணையம் சுத்தமா பயனே கிடையாது. நர்மதா ரிவர் வேலி ப்ராஜெக்ட், அந்த ஆணையம் மட்டும்தாங்க இந்தியாவில் நதிநீர் பங்கீடை சுமூகமாக தீர்த்தது. காரணம் என்னன்னா, அணைகளை திறப்பதற்கான அதிகாரம் அவர்கள்ட்ட இருந்தது. இப்ப அணைகளை திறப்பதற்கான அதிகாரம் அந்த மாநிலத்துல இருக்குது. அவங்க திறந்து விட மாட்டாங்க. இதுதான் உண்மையான நிலவரம். எனவே மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி பயனில்லை என்பதுதான் என் கருத்து. தேசிய அளவில் இந்த பிரச்சனையை கொண்டு போகணும்னா முதலமைச்சர் அவர்கள் ஒரு உண்ணாவிரத மாதிரியான அதிரடியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் ஒரு காவிரி படுகைக்காரனாக, மூத்த வேளாண்மை பட்டதாரியாக எனது கருத்து. திரு தராசு ஷியாம், இந்த பேச்சுவார்த்தை மூலம் தண்ணீர் வருமா வராதா அப்படிங்கறத தாண்டி இந்த பிரச்சனையோட விவகாரம் இன்னொரு புள்ளியை தொடுது. மேகதாது அணை அப்படிங்கிற ஒரு புள்ளியை தொடுறப்ப மேகதாது அணை விவகாரத்துல என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் தமிழ்நாடு அரசு? மேகதாது அணை விவகாரத்துல நம்ம மேகதாது அணை கட்ட அனுமதிக்கவே கூடாது. என்ன காரணம்னா, முழுக்க நமக்கு தண்ணியே வராம போயிடும். கம்ப்ளீட்டா காவிரியில என்ன தண்ணி வருதோ அது எல்லாத்தையுமே அது தடுத்து நிறுத்திடும். ஏனென்றால் கிட்டத்தட்ட மேட்டூர் அணையின் கொள்ளளவுல ஒரு 3/4 கொள்ளளவுக்கு அந்த திட்டம் பிளான் செய்யப்படுகிறது. அது பெங்களூர் குடிநீர் தேவைக்குன்னு சொல்றதே ஒரு பெரிய ஏமாற்று வேலை என்பதுதான் என் கருத்து. இது போக இந்த பேச்சுவார்த்தையில ஏற்கனவே விவசாயிகள் சங்கம் நாங்க எல்லாமே போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம். எங்க சங்கங்களே 3 வாட்டி அதுல பங்கெடுத்திருக்கு. அதுல பயன் விளையிறதே இல்லைங்கிறதா இதோட சிக்கல். மேகதாது அது தனியாக நம்ம கையாள வேண்டிய பிரச்சனை. இப்ப அதுக்குள்ள நம்ம போகவே கூடாது.
நம்மை பொறுத்தவரையில் நம்ம சட்டமன்றம் என்ன தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் அதுதான் நமது வந்து இறுதியான முடிவு. இப்போதைக்கு நமக்கு என்ன தேவைன்னா, நமக்கு நடப்பு மாதங்கள்ல ரிலீஸ் பண்ண வேண்டிய காவிரி வாட்டர்ல பஞ்சப்பயிர்வாக ஏதாவது கொடுக்கணும், அல்லது வந்து ஒரு 2/3 கொடுக்கணும், 1/3 கொடுக்கணும், அப்படியான ஒரு நிலைப்பாடு எடுப்பதுதான் நமக்கு சரியான உதவியாக இருக்கும். உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஆணை பெற்று வந்தாலுமே கர்நாடகா அதை நிறைவேற்ற மறுக்கிறது என்பதுதான் உண்மை. அதுபோக காங்கிரசுக்கு எப்போது நம்ம மந்திரி சபையில இடம் கொடுத்திருக்கோமோ அப்போதே வந்து காவிரி நீரை பெற்று தர வேண்டிய கடமையும் காங்கிரஸ் கட்சிக்கு வந்துருது. அப்படியான ஒரு கடமையை அவர்கள் நிறைவேற்றின மாதிரியும் இதுல தெரியவில்லை. எனவே ஏதாவது ஒரு வகையில தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பெரிய அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எனது பார்வை. நன்றி திரு தராசு ஷியாம், உங்களுடைய பார்வைக்கு. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.